தேவனை பரீட்சை பார்த்து அவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேல் ஜனங்க யாரை பரீட்சை பார்த்தாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. அவங்க ஆங்கிலத்துல வந்து டெம்ப்டட், அவர்களை பரீட்சை பார்த்தாங்க, சோதித்தார்கள் அப்படின்னு சொல்லி. அந்த டெம்ப்டேஷன்னா சோதிக்கிறது. நம்ம சொல்றோம் ஒரே சோதனையா இருக்குவா அப்படின்னாமோ அந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சரி, பரீட்சை பார்த்தாங்க. அதோடைய விளைவு என்ன? அடுத்து அதே வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிற திட்டங்கள், தரிசனங்களை அடுத்தது நம்ம முன்னேறி செல்லக்கூடாதபடி தடை செய்கிறது நம்மதான்னா அது எப்படி அப்படின்னா நம்ம அவரை மட்டுப்படுத்திடுறோம். எப்படி மட்டுப்படுத்திடுறோம்னா, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காதுங்க, என்ன கொண்டுலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அவங்க செய்யலாம், அவங்க சபை கட்டலாம், அங்க நிறைய ஆத்துமாக்கள் வரலாம், பெரிய பெரியவங்க ரட்சிக்கப்படலாம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்லாம், என்ன கொண்டு ஆண்டவர் எங்க பயன்படுத்த போறாரு அப்படின்னு நம்முடைய சிந்தனைகள் மூலமாக, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? மட்டுப்படுத்துறாங்க. பாருங்க, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அதனால தேவனால அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கள் அவிசுவாசம். அப்ப பாருங்க, தேவன் செய்திருக்கிற காரியங்கள் அதை நம்ம அவருடைய வல்லமை, ஏன்னா அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவர். அப்ப அவர் செய்ய இருக்கிற காரியங்களை செய்ய தடை பண்றது நம்ம தான். அதாவது லிமிட் பண்ணிடுறோம். பாருங்க, நம்ம எல்லாருமே வண்டி வச்சிருக்கிறோம், டூ வீலரா இருக்கும், இல்லைன்னா காரு, பஸ், எதுனாலுமே இருக்குமே. அப்ப பாருங்க, டூ வீலர்ல அந்த ஸ்பீடா மீட்டர், அந்த முள்ளு வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு வண்டியில 100 இருக்கும், 120 இருக்கும். அதே மாதிரி பஸ்ல பாத்தீங்கன்னா, பஸ்ஸுக்காக 220, 240, பஸ் 200 கிட்ட இருக்கும். ஆனா அவ்வளவு வேகம் போகுமா? போகாது. ஆனா அவ்வளவு வேகம் போக முடியுமா? போக முடியும். அதுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனா அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க சில பள்ளி வாகனங்கள், ஸ்கூல் பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு வாசகம் போட்டிருக்கோம், கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ என்னன்னா, அந்த வாகனம் கிலோமீட்டர் மேல வேகத்துக்கு போது தயாரிக்கப்பட்டது, ஆனால் அது கட்டுப்படுத்தப்பட்டது. நம்ம டூ வீலரும் அதே போலதான். நல்லா அது வந்து ஸ்பீடு போனா நம்ம போவோம், ஆனா நல்லா மைலேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிருப்பாங்க? குறைச்சு வச்சிருப்பாங்க. அதே போல பாருங்க, நாமும் அசாத்தியங்களை செய்யும்படியாக, தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆதியாகமத்தில் தெளிவா இருக்கு, அவருடைய சாயலின்படி, ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டோம், அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய சிந்தனைகள் மூலமாக அவரை கட்டுப்படுத்துறோம். அதான் பாருங்க, போதும் இல்ல, விரிவுபடுத்துங்க, தரிசனத்தை விரிவுபடுத்துங்க. அது மட்டும் இல்ல, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. அப்ப தேவன் சொல்றாரு, நீ தடை பண்ணாதப்பா, நான் உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்க, நீ தடை செய்யாத. நம்ம அங்க வாசல்ல சங்கீதத்துல அங்கேயும் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். இந்த தேவன் சொல்றாரு, தடை செய்யாதப்பா. இல்ல, பிசாசு தடை செய்வான்னு சொல்ல, உண்மைதான், பிசாசு தடை செய்வான், எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா அவனுக்கு முன்னாடி முந்திட்டு நாம நடக்காது. அவன் தரிசனம் கொடுத்தது உண்மைதாங்க, ஆனா அதுக்கேற்ற பொருளாதாரம் என்கிட்ட இல்லைங்க, அதுக்கேற்ற தாளந்து இல்லைங்க, அதுக்கேற்ற கிருபை இல்லைங்க நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார் உள்ளார. நம்ம மறுபடி பிறந்தோம் பார்த்தீங்களா? நம்ம மறுபடி என்னைக்கு பிறந்தோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அந்த ஆவி, நம்ம மனிதன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதியா இருக்கணும். தெசலோனிக்கேயர்ல வரும். அப்போ அந்த ஆவியின் பகுதியில நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கிறோம். அதை நம்ம வசனத்தை வாசிக்க தியானிக்க நம்ம ரோமன் சொல்லப்பட்டது போல மனம் புதிதாகிறது நிமித்தமாக அந்த ஆவியோட காரியங்களை சரீரத்துக்கு நம்ம எடுத்து வர முடியும். காரியங்களை நம்ம செய்ய முடியாத. பாருங்க, தடை செய்யாது ஒரு கயிறுகளை நீளமாக்கு. இப்ப பொதுவா நம்ம எல்லாமே ஷாமியானா போடுவோம், ஒரு பிபிஎஸ்ஓ இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா ஷாமியானா போடுவோம். அப்ப அந்த கயிறை நல்லா இழுத்து என்ன பண்ணுவாங்க? கட்டுவாங்க. அதான் பாருங்க, கயிறுகளை நீளமாக்கு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீளமா இருக்கோ அந்த ஷாமியானா நல்லா பறந்து இழுத்து இருக்கும். நிறைய பேர் அதுக்கு மேல வரலாம். கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. எப்படி ஸ்ட்ராங் பண்ணுங்க? தேவனுடைய வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வசனத்தை சொல்லி தேவனுக்கு கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நமக்கு ஆதாரமே, அஸ்திவாரமே தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஊழியத்துல அஸ்திவாரமே தேவனுடைய வார்த்தையால தான் இருக்கணும். அப்ப அந்த வார்த்தை மீது கட்டப்பட்ட ஊழியமா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கும். அதான் பாருங்க, அக்ஷர் கையில ஒரு கிருஷ்ணன் இருந்தாரு.
அவர் சொல்வாரு, எங்கே தரிசனம் இருக்கிறதோ அங்கே அதுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் வரும். வேர் there is a vision there is provision. அப்ப தேவன் நமக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அதுக்குரிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நம்ம அதுக்காக பிரயாசப்பட வேண்டாம், அதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். ஆனா ஒன்று செய்ய வேண்டும், வார்த்தையை அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்.